செய்தார் என்று கேட்டு 11 to 11 பார் ஈரோடு மாவட்டம் முழுவதும் கொண்டு வந்து விட்டார் என்கிறார். மணமகள் மன்ற பார், எலைட் பார், ஒரே பார் தான். அங்க வார் நடக்கு, இங்க பார் நடக்கு. மோடி நேற்றுக்கு எங்கள் நாகர்கோவில் நகரத்தில் அவர் என்ன செய்கிறார் சொன்னா ரோட் ஷோ போறார். When Rome was burning, Nero was fiddling. ரோமாவரி நகரம் தீப்பற்றி இருந்த பொழுது நீரோ மன்னன் விடில் வாசித்தார். எங்கள் தலைவன் இளைஞர்களின் கதாநாயகன். விக்கிரவாண்டி முதல் மகாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் சங்கமித்த மகாநாட்டில் எங்கள் தலைவர் ரேம்ப் வாக்கு போனார். அவர் கழுத்தில் கிடக்கிற துண்டை தம்பிகளுக்கு தூக்கி வீசுவார். தம்பிகள் அந்த துண்டை தூக்கி என் தலைவன் மீது வீசுவார்கள். மாறி மாறி துண்டை வீசி வீசி அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி. அதே போல மதுரை மகாநாட்டில் எங்கள் தலைவர் ரேம்ப் வாக்கு போனார். அங்கேயும் துண்டு மாறி மாறி வீசப்பட்டது. ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு என் தலைவன் பூலக சொர்க்கம் கோலாலம்பூருக்கு சொன்னார். உலக தமிழர்கள் எல்லாம் அங்கே குவிந்தார்கள். அங்கேயும் ரேம்ப் வாக்கு போனார். பார்க்க பரவசம், பார்க்க 10,000 கண் வேண்டும். எங்கள் தலைவன் ரேம்ப் வாக்கு போகிறான் என்பதற்காக ஸ்டாலினும் ரேம்ப் வாக்கு போகிறார். ஒருவனும் துண்டை வீசவில்லை, ஸ்டாலினும் வீசவில்லை. எங்கள் தலைவர் ரேம்ப் வாக்கு போனால் அது ஒரு பார்ப்பது ரம்யமாக இருக்கிறது. எங்கள் தலைவன் போகிறான் என்பதற்காக அண்ணன் ஸ்டாலின் போகலாமா? யானை ஆட்டுகிறது என்பதற்காக கழுதை ஆட்டலாமா? யானைக்கு இருக்கிறது, அதனாலே ஆட்டுகிறது. கழுதைக்கு இருக்கிறதா? நீ ஏட்டிக்கு போட்டி அரசியல் நடத்துகிறாய். சர்க்கார் நடத்து. சர்க்கார் நடத்துவதற்கு இனியாவது முன்வன்மா முடியுமா பார். இன்றைக்கு ஆத்திரப்படுகிறீர்கள். தாவைக்கா என்று சொல்லுவதற்கே முதலமைச்சருக்கு நாக்குக்கு தைரியம் இல்லை. அட்டைக்கத்தி என்கிறான் உதயநிதி. புதிய அடிமைகள் என்கிறான் உதயநிதி. அட்டைக்கத்தி அல்ல உதயநிதி. இங்கே பொன்னேரியில் பதிவு செய்கிறேன். 2026 உங்களை வெட்டி சாய்க்கிற கத்தி தாவைக்கா. திமுக கூட்டம் எல்லாம் கூட்டமே இல்லை. ஸ்டாலின் பேச்சை யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. அவன் அவர்களை சொல்லும் முன்னாடியே பஸ் 5 கிலோமீட்டருக்கு போயிடுது. நாஞ்சில் சம்பத் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வெள்ளி மூக்குத்தி வாங்கி அணிய முடியாத வசதியற்ற ஏழை பெண்கள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள். முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி. 55 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள என் அண்ணன் ஸ்டாலின் அந்த நாற்காலியில் உட்கார மாட்டார் என்று கருதினேன். உட்கார்ந்து விட்டான். உட்கார்ந்தது போதாது என்று காலுக்கு மேல் கால் போட்டு உட்கார்ந்து அன்றைக்கினுடைய நாட்குறிப்பில் எழுதினேன், ஸ்டாலின் நீ வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டாய். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க நாற்காலி எங்கள் விஜயை நோக்கி நகருகிறது என்று நான் எழுத. தேவையா இது? எங்கள் தலைவன் ஒப்பனை இல்லாத தலைவன். முகத்திலே முளைத்திருக்கிறது தாடி, தாடியிலே இருக்கிறது வெள்ளை, போட்டிருக்கிற சட்டை வெள்ளை, ஒரு சாதாரண செருப்பு அணிந்து கொண்டு ஒரு ஏழை வீட்டு குடியானவனை போலத்தான் அவர் காட்சி தருகிறார். ஸ்டாலின் தலைக்கு மேல இன்னொரு தலை இருக்கு. என்ன ஒப்பனை? நான் கேட்கிறேன், எதுக்கு? இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா நீ? இப்ப 8000 ரூபாய் கூப்பன் தானா. நேற்றுக்கு லால்குடியில சிந்துஜா என்று ஒரு பெண் குழந்தை எனக்கும் கூப்பன் வேண்டும் என்று கேட்கிறது. உனக்கு அதிக கூப்பன்? உங்க அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. அம்மா வேற, நான் வேற. எனக்கு கூட கூப்பன் என்றது கத்துகிறது. குழந்தை அடித்து விட்டார்கள். குழந்தை இன்றைக்கு செத்து விட்டது. அந்த செய்தியோட தான் நான் இங்கே வந்தேன். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், இந்த கூப்பனுக்கு ஆயுள் எவ்வளவு? இது 5 ஆண்டு காலத்திற்கும் இந்த கூப்பனை பயன்படுத்த முடியுமா? ஒவ்வொரு ஆண்டும் இந்த கூப்பன்ல பொருள் வாங்க முடியுமா?
என்ன பொருள் வாங்கலாம் என்பதற்கு ஏதாவது வரையறை இருக்கிறதா? இந்த கூப்பனை வாங்கிக் கொள்வதற்கு நீ எந்த அடையாளம் காட்டுகிறாய்? உண்மையை சொல்லுகிறேன், உரக்க சொல்லுகிறேன், 8000 ரூபாய் கூப்பன்ல 3000 ரூபாய் கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்கான். ஊழலற்ற நிர்வாகம் நான் தருவேன் என்று எங்கள் தலைவர் வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறார். மின்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்றவருடைய பேர் சிவகுமார். இன்றைக்கு அந்த சிவகுமார் மின்துறையில ஒரு திரும்ப தூக்கி போட முடியாது. அந்த துறையை இன்னும் இயக்குகிறவன் 10 ரூபாய் பாலாஜி. 1 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு 35 லட்சம் ரூபாய் கேட்கிறான். 35 லட்சம். என்னுடைய நண்பன் தன்னுடைய மனைவியினுடைய தாலியை விற்று செய்வதற்கு ஒரு தொழில் வேண்டும். சம்பத், நான் ஒரு மின்சார ஆலை தொடங்க போகிறேன், காற்றாலை. இன்று 35 லட்சம் ரூபாயை லஞ்சம் கொடுத்து இன்றைக்கு அதை நடத்த முடியாமல் என் நண்பன் சிரமப்படுகிறான். யாருக்காவது கைமாற்றி விடலாம் என்று கருதுகிறேன் என்று அவன் என்னிடத்தில் சொன்னான். மனு போட்டுப்பார் என்றால் 2 லட்சம் ரூபாய் அரசாங்கத்திற்கு கட்டணும், 10 ரூபாய் பாலாஜிக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். இதுதான் தமிழ்நாடு இன்னைக்கு. இல்லை என்பார் ஸ்டாலின்? இல்லை என்று சொல்ல முடியுமா? எங்க தலைவருக்கு வர்ற கூட்டத்தை பார்த்து மதிச்சிட்டு நிக்கிறான். எங்க தலைவருக்கு பட்ட பகல்ல 12 மணிக்கு 10 லட்சம் பேர் முற்றுகையிடுகிறார்கள் காரைக்குடியில. 10 லட்சம் பேர். 20 லட்சம் ரூபாய்க்கு தண்ணிப்பாட்டில் கொடுக்கிறார் எங்க வேட்பாளர். 2 மணி நேரம் கடந்து வந்துட்டார். 2 மணி கடந்து வந்துட்ட, உனக்கு பேச அனுமதி இல்லைன்னு எங்க தலைவரை பேச விடல. எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறீங்க. எல்லா தலைவனும் ராத்திரி பேசுகிறான், பகல்ல பேசுகிற ஒரே தலைவன் எங்கள் தலைவர். ஞாபகத்தில் வச்சிடுங்க. நீ ராத்திரி கூட்டம் போட்டாலும் கூட்டம் வர்றதில்லை. 300 ரூபாய். பெண்கள் வந்தா 30 ரூபாய்க்கு பூ. நாற்காலியும் எடுத்துட்டு போக சொல்லிட்டான், உட்கார்ந்து இருக்கிற நாற்காலிய. எங்க கூட்டத்துக்கு அப்படியே ஒரு அவலம் இருக்கா? இப்ப ஸ்டாலின் சொல்லுகிறார், உங்கள் கனவை சொல்லுங்க, உங்கள் கனவை சொல்லுங்க. அடையாறுல நடந்து வரும் பொழுது உங்க கனவை சொல்லுங்கன்னு ஒரு தண்ட மைக்கை நீட்டினார். அவன் சொன்னான், ஜனநாயகன் எப்போது வரும் என்று கேட்டான். இப்போ உங்க கனவை சொல்லுங்கன்னு ஸ்டாலின் யார்ட்டையும் கேட்கறது இல்லை. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நாங்கள் வளருகிற கட்சி. இந்த ஊழல் செய்த கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்கள் துடிக்கிறார். என் தலைவன் பாசி சாட்சின்னு சொல்றாரு ஸ்டாலின். என் தலைமை விக்கிரவண்டியில கேட்டான், அங்க பாசிசம்னா இங்க பாயாசமானு கேட்டார். அரசை விமர்சிப்பவர் மீது மின்னல் வேகத்தில் பாய்ந்து கடித்து குதறுகிற போலீஸ். திருவரங்கம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர், திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பழனியாண்டி பத்திரிகையாளர்களை தாக்குகிறார். நடவடிக்கை உண்டா? இதைத்தான் எங்கள் தலைவர் விஜய் கேட்டார். அங்கு பாசிசம் என்றால் இங்கே பாயசமா என்று கேட்டார். நான் பொன்னேரி கூட்டத்தில் கேட்கிறேன், இதற்கு உங்களிடத்தில் பதில் உண்டா? இல்லை. உங்களிடம் ரூபா இருக்கு, ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிற அளவுக்கு பணம் இருக்கு. ஸ்டாலினுக்கு ஒரு திராவிட மாப்பிள்ளை இருக்கான். அவன் தான் இந்த பணமெல்லாம் சப்ளை பண்றான். எப்படி கொண்டு போறான்னு தெரியல எனக்கு. இன்னைக்கு ஒரு சொன்னா, தீயணைப்பு நிலைய வண்டியில கொண்டு போறாங்களாம் பணம். இப்ப தான் போச்சான். முன்னாடி ஆம்புலன்ஸ்ல கொண்டு போவான், இப்ப தீயணைப்பு நிலையத்தில் கொண்டு போறான். இந்த டாக்டர்கிட்ட ரூபாய் இருக்கான்னு தெரியாது, பார்த்தா என்னை விட ஏழை மாதிரி இருக்காரு.